அரசியல் பேசக்கூடாதுன்னு நினைச்ச என்னையே அரசியல் பேச வச்சுட்டீங்க. டிவிகேயின் தொண்டர்களா நீங்க ரசிகர்களா? சொல்ல போனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி மாநாடு, மதுரை மாநாடு, ஏன் திருச்சி, பரந்தூர், நாமக்கல் எல்லாத்துலயும் உங்களுடைய சுய கட்டுப்பாடு இல்லாம உங்க தலைவர் பின்னாடி காருக்கு பின்னாடியும் பஸ்ஸுக்கு பின்னாடியும் வேக வேகமா வண்டியை ஓட்டுனீங்க. அடுத்த கட்டமா யோசிச்சு பாருங்க. நீங்க மரங்கள்ல ஏறினீங்க, அதே சமயம் சொல்ல போனா இபி லைன்ல ஏறினீங்க, இதை தாண்டி வணிக வளாகங்கள்ல ஏறினீங்க, குடியிருப்புக்கு மேல ஏறினீங்க, பல வீடுகள்ல ஏறி சேதப்படுத்துனீங்க. இதுதான் உங்களுடைய அடுத்த கட்ட தலைவர்களா? நீங்க தான் எங்களுக்கு நல்லது செய்ய போறீங்களா? இதுதான் உங்க தலைவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததா? இதுதான் அடுத்த கட்ட நீங்க தலைவர்களா உருவெடுத்து எங்களுக்கு நல்லது செய்ய போறீங்களா? உங்களுடைய ரசிகர் தன்மை மாறாத வரைக்கும் நீங்க என்னைக்கும் ஒரு உண்மையான தொண்டனா உருவெடுக்கவே முடியாது. கொள்கை வளர்றது வேற, சினிமா அடிப்படையில வளர்றது வேற. நீங்க சினிமா அடிப்படையில வளர்ந்தனாலதான் உங்களுக்கு கொள்கை தெரியாம இருக்குது. என்ன காரணம்னா, ஒரு கொள்கையோட இருக்கிறவன் தன்னையும் யோசிப்பான், தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களையும் யோசிப்பான். நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய விபத்து, கரூர்ல நடந்த விபத்துல கூட நீங்க ஒழுங்குமுறைப்படுத்திருக்கலாம். ஏன் சொல்ல போனா நீங்க கட்டுக்கோப்பா இருந்திருக்கலாம். இந்த கட்டுக்கோப்பை வளர்த்துக்காத வரைக்கும் இந்த மாதிரி 1000 விபத்துகள் நடக்கும், 1000 குற்றச்சாட்டுகள் திமுக மேல சொல்லலாம். இதை நீங்க வளர்த்துக்கணும். வளர்த்துக்காத வரைக்கும் நீங்க ரசிகர் தான், என்னைக்கும் தொண்டனா மாற முடியாது.